பாதுகாப்பையும் மீறி ஒரே நேரத்தில் அதிகப்படியான ரசிகர்கள் சின்னசாமி மைதானத்தில் குவிந்ததால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கின்றது. அப்பொழுது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி செய்தி கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக இன்று மதியம் முதலே ரசிகர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். முதலில் போக்குவரத்தை காரணம் காட்டி அனுமதி இந்த வெற்றி பேரணிக்கு கர்நாடக அரசால் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்ட சூழலில் அந்த வெற்றி பேரணி, குறிப்பாக ஐபிஎல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற அந்த வெற்றி பேரணியில் ரசிகர்களை, குறிப்பாக ரசிகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வீரர்களை காண்பதற்காக ரசிகர்கள் குவிந்ததால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கின்றது. சாமுவேல் எபினேசர் மீண்டும் இணைகிறார், நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். அந்த 6 பேரின் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றதா? மோகன், கண்டிப்பாக இந்த பெங்களூரு அதாவது சின்னசாமி ஸ்டேடியம் அருகே கூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்ட நெரிசல் சுற்றி 7 பேர் தற்போது வரை உயிரிழந்திருக்கின்றனர். அதாவது இந்த உயிரிழந்தவர்களில் பெண் உட்பட 7 பேர் என தகவலானது, முதற்கட்ட தகவலானது வெளியாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த ஆர்சிபி அணி 18 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தற்போதுதான், அதாவது இந்த 18 ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்று தற்பொழுதுதான் அவர்கள் அந்த கோப்பையை வென்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த போட்டியில் பங்கேற்றிருக்கக்கூடிய வீரர்களை உற்சாகமாக வரவேற்க வேண்டும் என்பதற்காகவும், அதே போல இந்த போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் மற்றும் அந்த கோப்பை கொண்டு வரக்கூடிய வாகனத்தை பார்க்க வேண்டும் மற்றும் அந்த இந்த கொண்டாட்டத்தை அவர்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த சின்னசாமி ஸ்டேடியம் அருகே சுமார் லட்சக்கணக்கான அதாவது ரசிகர்கள் ஒன்றிணைந்த நேரத்தில் இந்த கூட்ட நெரிசல் சிக்கி தற்போது 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த 7 பேருடைய விவரங்கள் பார்த்தோம்னால் தற்போதைக்கு காவல்துறையினர் சேகரித்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இதில் காயமடைந்தவருடைய எண்ணிக்கையும் அதிக அளவே இருக்கிறது. ஏனென்றால் காவல்துறை ஒரு பக்கம் யாரும் அதாவது கூட்ட நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர். அதே போல சாலை ஓரங்களில் நின்றிருக்கக்கூடிய வாகனங்களிலும் அங்க மக்கள் அதிக அளவு, அதாவது அது மேல வாகனங்கள் மீது ஏறி நின்று தங்களது ரசிகர்களை பார்க்க முற்பட்ட போது சாலை ஓரங்கள் நின்று கொண்டிருந்த கார் உள்ளிட்ட வாகனங்கள் பெரும் சேதமானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கார்களுடைய கண்ணாடிகள் அனைத்தும் உடைக்கப்பட்டிருக்கிறது. உடைக்கப்பட்டு அதாவது அந்த ரசிகர்களை உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்ட நெரிசலில் தாங்கள், அதாவது சாலை ஓரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மற்றும் பைக்குகள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவர்கள் மீது ரசிகர்கள் ஏறி தங்களோட ரசிகர்கள் வரவேற்கும் வேண்டும் என்பதற்காக ஏறியதில் அங்கு ஏராளமான வாகனங்களும் சேதம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அதாவது மூச்சு திணறலானது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அருகில் இருக்கிறவர்கள் அதாவது மீட்டு அவர்கள் தண்ணீர் மற்றும் அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கூட்ட நெரிசல் சிக்கி காயமடைந்தவர்கள் மற்றும் மூச்சு திணறலால் அதை பாதிக்கப்படக்கூடியவர்களை பொதுமக்களும் காவல்துறையினரும் உடனடியாக மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த கொண்டாட்டத்திற்கு பேரணியானது மறுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ரசிகர்கள் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாட அனுமதி இன்றி ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் கூடியதால் காவல்துறை கட்டுப்பாட்டத்தை மீறி, அதாவது இவர்கள் தற்போது அதாவது காவல்துறை கட்டுப்படுத்த முடியாத சூழலானது நிலவி இருக்கிறது. மோகன், சாமுவேல் எபினேசர், குறிப்பாக மதியம் முதலே ஆர்சிபி ரசிகர்கள் சின்னசாமி மைதானமாக இருக்கட்டும், குறிப்பாக வீரர்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டல்களுக்கு அருகிலேயும் கூடியிருந்ததாகவெல்லாம் தகவல் கிடைத்திருக்கக்கூடிய சூழலில் இந்த பெங்களூரு பெருநகரம் அப்படிங்கிறது பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கு அந்த விதான் சௌதாவிலிருந்து சின்னசாமி மைதானம் வரை பேரணி நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருந்த சூழலில் அங்கு நீங்க நிறைய பேரணிகளை நீங்க கவர் பண்ணியிருக்கீங்க நியூஸ்ல. இதை பார்க்குறப்போ ஒரு பேரணி அப்படின்னா என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் பொதுமக்களுக்கு விதிக்கப்படும், என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் ஏற்பாடுகள் ஒரு அரசால் செய்து கொடுக்கப்படும் என்பது குறித்து நீங்க பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக ஏற்கனவே இந்த பேரணிக்கு மறுப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்திருந்த நிலையில் ரசிகர்கள், அதாவது இந்த ஐபிஎல்
தொடரில் விளையாடிய வீரர்களை காண அவர்கள் தங்கியிருந்த அந்த தனியார் நட்சத்திர விடுதி முதல் மற்றும் அந்த ஸ்டேடியம் வரை அவர்கள் ஒருமுறை நெருக்க, அதாவது இந்த பேரணியானது நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ரசிகர்கள் ஒரே நேரத்தில் கூடுவார்கள் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு அதாவது கருத்தில் கொண்டு இந்த பேரணிக்கு அனுமதியானது வழங்கப்படவில்லை. இருப்பினும் ரசிகர்கள் லட்சக்கணக்கான ரசிகர்கள் அந்த நட்சத்திர விடுதிக்கு முன்பாகவும் அதே போல அந்த போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் வரக்கூடிய வாகனத்தை அதாவது சூழ்ந்து இந்த பேரணி போன்று அதாவது அனுமதி மீறிய பேரணியானது நடைபெற்றிருந்தது. இது மட்டுமல்லாமல் இந்த அதாவது இந்த IPL தொடரில் RCB அணியானது முதல் முறையாக வெற்றி அடைந்திருப்பது என்ற தகவலானது பெங்களூர் மக்களிடையே ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் அந்த பெங்களூர் நகரமானது ஒரு பலதரப்பான மக்கள் பல மாநிலங்களிலிருந்து அதாவது அங்கு கூடி வருகின்றனர் மற்றும் அது மட்டுமல்லாமல் தாங்கள் இந்த IPL தொடரில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பானது நிலவி வந்த நிலையில் தற்போது இந்த 2025 இந்த IPL தொடரில் அவர்கள் வெற்றி பெற்று முதல் முறையாக அந்த கப்பை அதாவது IPL கப்பை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆர்வத்தை காணவே அந்த லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் கூடியிருந்தது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அரசானது இந்த பேரணிக்கு அனுமதியானது வழங்கப்பட வேண்டும் என்றால் வரக்கூடிய நபர்களுக்கு ஆங்காங்கே மருத்துவ முகாம்களானது அமைக்கப்படும், அது கழிப்பறைகள் அமைக்கப்படும், அது முதலுதவி சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் அங்கங்கே தீயணைப்பு வாகனங்களானது நிறுத்தி வைக்கப்படும். ஏனென்றால் முன்கூட்டியே ஒரு அரசு இது போல ஒரு பேரணிகளுக்கு இல்ல பொதுமக்கள் அதிக கூடக்கூடிய இடங்களில் அதிக அளவு அதாவது பாதுகாப்பு மக்களுடைய பாதுகாப்பு கருதி இத்தகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் ஆம்புலன்ஸ்களானது தயார் நிலையில் வைக்கப்படக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் இது மதியம் அதாவது இந்த வெற்றி கொண்டாட்டமானது நேற்று இரவு முதலே தொடர்ந்து அதாவது இந்த பெங்களூர் மக்களிடையே கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் தற்போது இந்த ரசிகர்கள் அவர்கள் நட்சத்திர விடுதலிருந்து தற்போது இந்த சின்னசாமி ஸ்டேடியம் வரும் வழி எங்கும் ரசிகர்கள் கூட்டம் சூழ்ந்ததால் இங்கு காலை முதலே காத்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போதிய தண்ணீரானது கிடைக்காமல் அதே போல இந்த கூட்ட நெரிசத்தில் மூச்சு திணறல்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் சில காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பல பொருட்களானது அதை சேதம் அடைந்திருப்பது. அதே போல இந்த ரெஸ்கியூ பண்ணக்கூடிய அந்த பேரிடர் மேலாண்மை குழுவினரும் போதிய குழுவினர் அங்கு இல்லாத காரணத்தினாலும் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையானது நிலவக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த பாதிப்பு அதாவது ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுவதனால் உடனே அருகில் உள்ளவர்கள் அவர்களுக்கு உதவி அங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பேரிட மேலாண்மை குழுவுக்கு தகவல் தெரிவித்து இந்த தீயணைப்பு துறையினரோ அங்க இருக்கக்கூடிய அதாவது மருத்துவ உதவியாளர்களோ அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகிறது. மோகன், சாமுவேல் எபினேசர், காட்சிகளில் நாம் பார்க்க முடிகிறது எவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்பது. குறிப்பாக ஒரு IT நகரமாக திகழக்கூடிய பெங்களூருவில் ரசிகர்கள் குவிந்து கிடக்கிறார்கள். RCB அணியின் வெற்றியை கொண்டாடுவதற்காக அவர்கள் கூடியிருந்த நிலையில் இந்த சோக சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 6 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது அந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்க முடிகிறது. கர்நாடக காவல்துறையினர் RCB ரசிகர்கள் அதிகமாக கூடியிருப்பதால் அங்கு அதை கட்டுப்படுத்துவதற்காக தடியடியும் நடத்தியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பா இது போன்ற நிறைய வெற்றி பேரணிகள் நடைபெறக்கூடிய சூழல்ல ஒரு பேரணி இது போன்ற கிரிக்கெட் தொடர்பான ஒரு வெற்றி பேரணி நடத்தணும்னா அதுக்கான நெறிமுறைகள் எப்படி கடைபிடிக்கப்படும், என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும், அந்த பேரணியை நடத்துவது அந்த மாநில கிரிக்கெட் அமைப்புகளா, தனியார் அமைப்புகளா, அரசு சார்பில் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும், அரசு சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும், சொல்லுங்க. மோகன், குறிப்பாக இந்த RCB அணியானது அதாவது இந்த ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்றால் முன்கூட்டியே இந்த RCB அணியோட தலைவர்கள் அதாவது இந்த அனுமதியானது முறையாக அரசிடம் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக இந்த பேரணி நடத்த அவர்கள் அனுமதி கூறும்போது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்றால் ஒரு மைதானத்தில் ஒரு
லட்சக்கணக்கான ரசிகர்கள் அந்த ஒரு விளையாட்டை பார்க்க வருவார். அது போல பொது இடங்களில் அந்த வீரர்களை பார்க்க ரசிகர்கள் ஏராளமானோர் கூடுவார்கள் என்ற அந்த முன்னெச்சரிக்கையும் மற்றும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டுதான் அதான் அந்த அனுமதியானது மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஆனால் அது ஒரு தொழில் நகரம் என்பதாலும் அதே போல ஏராளமான இளைஞர்கள் அதாவது ஒரே நேரத்தில் ஒன்று கூடி தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய நிலையும் அதே போல கோட்டையை வென்ற வீரர்களுக்கு தங்களது பாராட்டை தெரிவிக்க யாவரும் அந்த ஆர்சிபி கொடியை கையில் ஏந்தியவாறு ஒரே இடத்தில் கூடியதால் இந்த பெரும் சோகமான ஒரு சூழலானது தற்போது நிலவி இருக்கிறது. ஏனென்றால் இந்த சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிகழ்வு ஒருபுறம் கொண்டாட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவு வீரர்களுக்கு அரசு தரப்பில் அதாவது மரியாதையும் அதை செய்யப்பட்டு வந்தாலும் கூட தற்போது ஒருபுறம் அதாவது உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த பெங்களூரு கூட்டத்தில் இதுவரை 8 பேருக்கு மேலாக உயிரிழந்துள்ளதாகவும் தற்போது அந்த உயிர் பலி எண்ணிக்கையானது நேரத்துக்கு நேரம் அதாவது அதிகரித்துக் கொண்டு வருகிறது. முன்னதாக 6 பேர் உயிரிழந்திருந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் அதாவது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் என தகவலானது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 8 நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அதாவது உயிரிழந்திருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. என்றால் இந்த சோகமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இந்த ஒரு சோகமான ஒரு நிகழ்வானது தற்போது அரங்கேறி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் ஒருபுறம் பொதுமக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் தொடர்ந்து காவலர்கள் அங்க இருக்கக்கூடியவர்களை தடியடி நடத்தியும் அதே போல அங்க இருக்கிறவர்களை பொதுமக்களை ஒன்று கூட வேண்டாம் எனவும் அவர்கள் கலைக்கக்கூடிய சூழலில் ஒரு பெரும் சவாலாகவே காவல்துறைக்கு உள்ளதை நம்மளால் இந்த காட்சிகள் மூலமாக பார்க்கப்படுகிறது. மோகன் சாமுவேல் எபினேசர், ஏற்கனவே நம்ம காட்சிகளில் பார்த்தோம். இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் கலந்து கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கிய வீரர்கள் விராட் கோலியும் அதில் அந்த மேடையில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு துணை முதலமைச்சர் கலந்து கொள்கிற ஒரு விழா இது போன்று இருக்கக்கூடிய நிகழ்வுல கட்டுப்பாடுகளை மீறி அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் திட்டமிடப்படாமல் இந்த அளவுக்கு கூடியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயமா பார்க்கப்படக்கூடிய சூழல்ல நேற்று இரவிலிருந்து அந்த வெற்றி களிப்பில் இருந்த ரசிகர்கள் தற்பொழுது சோகத்தில் ஆழ்ந்திருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்தியா முழுவதும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு கூட்ட நெரிசல்ல சிக்கி வெற்றி கொண்டாட்டத்திற்கு சென்ற ரசிகர்கள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் 7 பேர் அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியா நாம பார்க்கிறோம். இது போன்ற கூட்டங்கள் ஆர்கனைஸ் பண்றதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அரசாங்கங்கள் உணரும் அப்படிங்கிற தருணத்துல இந்த பெங்களூரு நகரம் குறித்து சொல்லுங்க. பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் ஐடிக்காகவும் பல வேலைகளுக்காகவும் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பெங்களூரு நகரத்தை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன், பெங்களூர் பொறுத்தவரை அதாவது பலதரப்பான மாநிலங்களிலிருந்தும் அதாவது அந்த வேலை நிமித்தம் அங்கு ஒன்று கூடக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஏனென்றால் தகவல் தொழில்நுட்ப உள்ளிட்ட அதாவது வேலை வாய்ப்புகள் பெங்களூரில் அதிகரித்து உள்ள நிலையில் அதாவது நைட்டில் பணிபுரியக்கூடிய நபர்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் இந்த சிறு குறு தொழிலாளர்கள் மொத்தவிலை அதாவது பல தரப்பான மக்கள் அந்த பெங்களூருவில் இருக்கக்கூடிய நிலை ஏற்றது. அது மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் இருந்தும் அந்த பெங்களூரில் வசிக்கக்கூடிய நபர்கள் நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த சூழலில் தான் இந்த வெற்றி களிப்பானது அனைத்து தரப்பு மக்களிடம் ஒரு வரவேற்கத்தக்கதாகவே இருக்கிறது. என்றால் 18 போட்டிகளில் அவர்கள் தோல்வியுற்றிருந்தாலும் கூட ஆனால் இந்த முறை அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும், வெற்றி அடைந்து அந்த கோப்பை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையும் அந்த பெங்களூர் கர்நாடகா மக்கள் மத்தியில தொடர்ந்து நிலவு வந்த நிலையில தற்போது நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த அந்த IPL தொடரில் அவர்கள் வெற்றி பெற்று அந்த ஆர்சிபி முதல் முறையாக அந்த வெற்றி கோப்பையும் அவர்கள் கைப்பற்றினர். இந்த உற்சாகமும் இந்த ஆர்வமும் மக்களிடையே ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் இந்த முறை பெற்று தாங்கள் நடித்தபடி அது 18 போட்டிகளில் பெறாத ஒரு நிலை இந்த முறை அவர் வெற்றியடைந்து அந்த கோப்பை கைப்பற்றிருப்பது ஒரு பெரும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய நிலையில் இது அரசு எந்த கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் அந்த மக்களுடைய அதாவது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு
நிலைக்கு உள்ளாக இருக்கிறது. ஏனென்றால் இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த வெற்றி தொடர்பான அறிக்கை நேற்று வெற்றி பெற்றார்கள். இன்று மாலை அதுக்கான கொண்டாட்டமானது நடைபெறுகிறது. ஏனென்றால் அரசுக்கும் ஒரு இந்த ஏற்பாடுகளை செய்ய ஒரு காலம் ஒன்று தேவைப்படுகிறது. ஏன்னா திட்டமிடாத ஒரு திடீர் என இந்த நிகழ்வாக நடைபெறுவதால் அரசாலும் முழு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, அதாவது அரசு இந்த எந்த ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது. மோகன், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேஸ்.